ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். நல்லா மொறுன்னு தோசைக்கு இட்லிக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதுக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் 1 கப்பு, கூடிய 2 ஏலக்காய், ஒரு பட்டை கிராம்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, கூடிய சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கூடையே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடையே காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கூடையே மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்ல எண்ணெய் பிரிய வதங்கி வரட்டுங்க. பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பெரிய வதங்கி வந்துடுச்சு. இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்தளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 5 முட்டை சேர்த்துருக்குறேன். இது கூடயே பெப்பத்தூள் கொஞ்சமாக அந்த கருமுட்டையோடு சேர்த்துட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போடுங்க. மூடி போட்டிங்கன்னா அந்த முட்டை நல்லா ஓரளவு வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி திருப்பி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்புலேயே விட்டுருங்க. அவ்வளோதாங்க. மல்லித்தழை தூவி சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த மொறு தோசைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரேஸ்வால் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.